ஆகஸ்ட் 2 முதல் நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. பாமக தலைவராக அன்புமணியே தொடர்வார். மாமல்லபுரத்தில் அன்புமணி தலைமையில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம். மாண்புமிகு மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்வார்கள். பேரவைத் தேர்தலையொட்டி மெகா கூட்டணி அமைப்போம் என அன்புமணி உறுதி. பாமகவில் ராமதாஸின் நாற்காலி நிரந்தரமானது என்றும் பேச்சு. நான் சொல்கின்றேன், நம்முடைய வழிகாட்டி ஐயா அவர்கள் தான், நம்முடைய குலதெய்வம் ஐயா அவர்கள் தான். ஐயா அவர்கள் உருவத்திலே இங்கே இல்லை என்றாலும் உள்ளத்தில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இங்கே நிரந்தரமாக ஒரு நாற்காலி இருக்கிறது. இது ஐயாவுடைய நாற்காலி. ஐயா நம்முடைய நிறுவனர், அதில் மாற்று கருத்து கிடையாது. பழனிசாமி கூட்டணி வைத்துள்ள ஒன்றிய அரசால் கூட மறுக்க முடியாத அளவுக்கு சாதனை செய்துள்ளோம். மக்கள் ஆதரவோடு தங்கள் பயணம் தொடரும் என முதல்வர் ஸ்டாலின் பேச்சு. மக்கள் ஆதரவோடு அடுத்த ஆண்டு அதிமுக ஆட்சி மலரும். சேலம் மாவட்டம் ஓமலூரில் பழனிசாமி பேச்சு. மீண்டும் இங்கே வந்திருக்கின்ற அத்தனை பேர் துணையோடு அதிமுக ஆட்சி அடுத்த ஆண்டு மலரும். பார்ப்பனிய பெண்மணியை திராவிட இயக்கத்தின் தலைவராக்கியதாக எம்ஜிஆர் மீது விமர்சனங்கள் எழுந்தது என திருமாவளவன் பேச்சு. எம்ஜிஆரை பற்றி விமர்சித்தால் அரசியலில் காணாமல் போவார்கள் என பழனிசாமி பதில். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் தெய்வமாக நினைக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களை விமர்சனம் செய்தா அரசியல்ல காணாம போயிருந்தார். இரண்டாவது, அதிமுக பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே பல பொதுக்கூட்டத்தில் சொல்லியிருக்கேன், ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்டு. பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத 334 அரசியல் கட்சிகளை நீக்கியது தேர்தல் ஆணையம். தமிழ்நாட்டில் 2019ஆம் ஆண்டு முதல் தேர்தலில் போட்டியிடாத 22 கட்சிகள் மீது நடவடிக்கை. அதிமுகவிலிருந்து விலகி அண்மையில் திமுகவில் இணைந்த அன்வர் ராஜாவுக்கு பொறுப்பு. திமுக இலக்கிய அணி தலைவராக நியமனம். ஆணவ கொலைகளை தடுக்க தனிச்சட்டம் இயற்ற வலியுறுத்தல். சென்னையில் திருமாவளவன் தலைமையில் விசிக ஆர்ப்பாட்டம். விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் வீர. தருமபுரி, கிருஷ்ணகிரி உட்பட 5 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் 2 நாட்கள் இடி மின்னுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை மையம் தகவல். டெல்லியில் கனமழையால் பல்வேறு இடங்களில் தேங்கிய மழைநீர். 105 விமானங்கள் தாமதமாக இயக்கப்பட்டதால் பயணிகள் அவதி. வடக்கு மன்னார் கடற்பரப்பில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 7 பேர் படகுடன் கைது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படை நடவடிக்கை. சாத்தூர் அருகே பட்டாசு விபத்தில் 2 பேர் உயிரிழப்பு. சட்டவிரோதமாக வீட்டில் பட்டாசு தயாரித்த போது விபத்து ஏற்பட்டதாக தகவல். ஆகஸ்ட் 2 முதல் நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.